ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நம்ம மாவு கொட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் சப்பாத்தி மாவு. அதுதான் சப்பாத்தி மாவு 1/2 கிலோ கொஞ்சம் கொட்டியிருக்கேன். கொஞ்சோண்டு மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு மேலே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டு அதை போட்டு பிசையணும். பார்த்திங்கன்னா தெரியும், வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு, கொஞ்சம் ரொம்ப ஊற்றாதீங்க, கொஞ்சம் தேவையான அளவு லைட்டாக ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தேவையான ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அதை போட்டு நல்லா கொஞ்சம் மாவு கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் பிசையணும். அவ்வளோதாங்க, இதை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டே இருக்குங்க. சப்பாத்தி தாங்க இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. தேவையான அளவு கொஞ்சம் மீடியமாக ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி பிசைஞ்சிட்டு இருக்கேன்னு பாருங்கள். இப்படி தான் தேவையான அளவு கொஞ்சம் நல்லா பிசையணும். கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப குழன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். நல்லா கொஞ்சம் மாவு நல்லா இதுவாகணுங்க, மிக்சிங் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த அளவுக்கு நல்லா பதமாக இருக்கணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மாவு தாங்க. 1/2 கிலோ தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். 1/2 கிலோ தான் செஞ்சிட்ருக்கோம். எப்படி எந்த அளவுக்கு சாஃப்டாக செய்ய போகிறோன்றது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த அளவுக்கு சாஃப்டாக செய்ய போகிறோம் சப்பாத்தியை. சூப்பராக இருக்கும் பாருங்கள். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுங்க. வீட்டிலே ரெடி பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்குங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்குன்னு. லைவாக பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிங்க. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய்ங்க, அது லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அந்த மாவு கொஞ்சம் நம்ம கையில் நல்லா கொஞ்சம் பிடிக்காத மாதிரி, அந்த பாத்திரத்தெல்லாம் பிடிக்காத மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஊற்றினோமா அந்த பாத்திரத்தில் எதுவும் மாவு கொஞ்சம் பிடிக்காது. நம்ம கையிலே அந்த அளவுக்கு பிடிக்காது, கொஞ்சம் எண்ணெய் இது இருக்கிறதுனால. அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கங்க. அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா வர வரைக்கும் பிசைஞ்சிக்கணும். சாஃப்டாக ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தியை தேவையான அளவுக்கு கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அந்த சப்பாத்தி கல் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு பவுட்ரு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சப்பாத்தி மாவு பவுட்ரு. அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தூவிக்கலாம். ஏன்னா சப்பாத்தி கல்லில் வந்து சப்பாத்தி மாவு ஒட்டும், அதனால் வந்து லைட்டாக தூவிக்கலாம். பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த சப்பாத்தியை எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அந்த உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நம்ம வந்து சின்னதாக வேணுமோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேவையான அளவு சைஸு உருண்டை பிடிச்சி வச்சு அதை நம்ம சப்பாத்தி தைக்க போகிறோம். நம்ம வந்து கொஞ்சம் மீடியமாக தான் சப்பாத்தி செய்ய போகிறோம், மீடியமான சைஸில். அதுதான் பார்க்குறீங்க, நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம். இதை ரெடி பண்ணி நம்ம வீட்டிலே சாப்பிட போகிறோம். அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்கேன். இப்போ தேய்க்கலாம், எப்படி தேய்க்கலான்றதை பார்க்கலாங்க. சப்பாத்தி மாவெலாம் உருட்டி வச்சுட்டு எப்படி தேய்க்க போகிறேன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக அழகாக தேய்க்க போகிறேன்றதை பாருங்கள். பார்ப்போங்க, எப்படி தேய்க்கலான்றதை பார்ப்போம். இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து சப்பாத்தி மாவு அந்த உருண்டையை அதை போட்டு நல்லா
அதை உருட்டிக்கிட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டையில் மேலே வச்சு தேய்க்கிறோம். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக தேய்ச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி தேய்க்கிறதுன்றது பாருங்கள். நல்லா சாஃப்டாக தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி கல்லில் வந்து நமக்கு ஒட்டாது, அந்த மாவுன்ற இருக்கிறதுனால நம்ம அழகாக தேய்ச்சிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. அந்தளவுக்கு அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள், சாஃப்டாகவும் வந்துட்டுருக்கு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாக இருக்குது மாவு. நம்ம எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்கோம் பாருங்கள். அவ்வளோதாங்க, நைஸாக ஆகிடுச்சு பாருங்கள். சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இன்னும் அடுத்த சப்பாத்தி தேய்ச்சி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த சப்பாத்தி எப்படி தேய்க்கிறான்னு பார்க்குறேங்க. இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுங்க அதெல்லாம். இதை இப்படி செஞ்சு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா இருக்கு. இந்த அளவு சாஃப்டாக செஞ்சிட்டு இருக்கேன் பாருங்க. அவ்வளோதான், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி. வீட்டிலே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, 2 சப்பாத்தி தேய்ச்சிருக்கேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க, சாஃப்டாக இருக்கு. பார்த்துங்க, சூப்பராக தேய்ச்சிட்டு இருக்கேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்கு. இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு தேய்ச்சி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வச்சுருக்கோம். தோசைக்கல்லில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். சப்பாத்தி மாவு நம்ம வந்து தேய்ச்சி வச்சுருக்கோம், அதுதான் தோசைக்கல்லில் போட்டு நம்ம எடுத்து வைக்க போகிறோம். அதுதான் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எடுத்து அதை மேலே போட்டுக்கலாம். லைட்டாக அதை சுற்றி லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சப்பாத்தி மாவு வச்சுருக்கோம், சப்பாத்தி போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் சூடாகட்டுங்க. சும்மா லைட்டாக அந்த சப்பாத்தி சுற்றி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா லைட்டாக அந்தளவுக்கு ஊற்றினா போதும். பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கொஞ்சம் சூடாகிட்டு இருக்கு. கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டுப்போம். அவ்வளோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் லைட்டாக பதமாக பார்த்து கொஞ்சம் வெந்துட்ட உடனே நம்ம திருப்பிடலாங்க சப்பாத்தி. அப்போ தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தளவு வெந்துக்கிறது சூப்பராக தெரியுது பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ரொம்ப போச்சிங்கன்னா மீடியமான லெவல்லே எடுத்து நம்ம வந்து சப்பாத்தி கல்லில் வச்சு எடுத்துடணும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஆடாயிடும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்காது. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்த சப்பாத்தி போடுவோம். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது சாஃப்டாக நம்ம வீட்டிலே செய்கிறதுங்க, அந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம செய்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக பாருங்கள். நல்லா சப்பாத்தி நல்லா வெந்துட்டுருக்கு, கலர் மாறுது பாருங்கள். சப்பாத்தி வேகிறது நல்லா தெரியுது பாருங்கள், கலர் மாறிடுச்சு பாருங்கள். பாருங்கள், சப்பாத்தி நல்லா கொஞ்சம் வெந்துடுச்சு. ஒரு சைடு, இந்த அடுத்த சைடு போட்டிருக்கோம். நல்லா கொஞ்சம் வேவுது. சப்பாத்தி திருப்பிக்கலாம். அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்தளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தேவையான அளவுக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஃபுல்லாக சுட்டு முடிச்சாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு
சாப்பிட்டுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள். வீட்டிலே பக்காவாக பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. அந்த அளவுக்கு சூப்பராக நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம் சப்பாத்தி பாருங்கள். சாஃப்டாக சூடாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,